இப்போ கொஞ்சம் சாம்பார் தூளும் சேர்த்துருக்கேன், காரம் கம்மியாக இருந்துச்சு. அதோட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும், வாசனையாக இருக்கும். இந்த பக்கம் மொச்சக்காய் குழம்புக்கு புளி குழம்புக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா முட்டை வேக வச்சுருக்கேன். நம்ம வீட்டு மொச்சக்காய் குழம்பு பாருங்கள், சூப்பராக கொதிச்சு வருது. இன்னும் கொஞ்சம் கொதிச்சு வரட்டும், எண்ணெய் பிரிஞ்சு வரும், நல்லாயிருக்கும். நம்ம மசால் பொடி, சாம்பார் தூள், நம்மக்கிட்ட வந்து குழம்பு தூள் வேணுங்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி மத்தியானம் நம்ம வீட்டில் சூடான சாப்பாடு ரெடி ஆகிடுச்சி. இப்போ சூப்பரான மொச்சக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக மொச்சக்காய் குழம்பு நல்லா இது சப்பாத்திக்கெலாம் சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் தான் இருந்துச்சு, அதனால் தக்காளி வெங்காயம் போட்டு தேங்காயெலாம் ஊற்றலை. இன்றைக்கி சூப்பரான மொச்சக்காய் குழம்பு நம்ம வீட்டில் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பாடு, சூடான சாப்பாடு மத்தியானம் மொச்சக்காய் தக்காளி வெங்காயம் போட்ட குழம்பு, அதுக்கப்புறம் அவிச்ச முட்டை, அதுக்கப்புறம் அரிசி வடகம். இதாங்க இந்த காம்பினேஷன். யாருக்கெல்லாம் மொச்சக்காய் புளிக்குழம்புக்கு அவிச்ச முட்டைக்கும் சூப்பராக இருக்கும், வடகம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த காம்பினேஷன் யாருக்கு பிடிக்கும்?